ஹாய், நம்ம இந்த வீடியோவில் வந்து எக்ஸசைஸ் 5.3 ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட்ஸுங்கிற சாப்டரில் இருக்கக்கூடிய 5.3 எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய சம் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். வாட் குட் பி த பாசிபிள் ஒன்ஸ் டிஜிட். இங்கேயும் ஒன்ஸ் டிஜிட் தான். 5.1 மாதிரியே இங்கேயும் என்ன தான் நம்ம கண்டுபிடிக்கணும், ஒன்ஸ் டிஜிட் தான் கண்டுபிடிக்கணும். ஆஃப் த ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங். ஓகேவா? இப்போ கொடுத்துருக்க நம்பருக்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது அதனுடைய யூனிட் டிஜிட்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போது நம்மளுக்கு அங்கே என்ன ஃபாலோ பண்ணுமோ அதே பேசிக் கான்செப்ட் தான் இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அங்கே பார்த்திங்கன்னா இப்போ 1 ஸ்கொயர் 1 வரும். அதே மாதிரி 9 ஸ்கொயர் 9 9 1 வரும். 9 ஸ்கொயர் 9 × 9 81. அதே மாதிரி இப்போ 2 ஸ்கொயர் வந்து என்ன வரும், 4 வரும். அதே மாதிரி 8 ஸ்கொயர் 8 × 8 64. அப்போ அதனுடைய ஒன்ஸ் டிஜிட்டும் 4ஆக தான் இருக்கும். 3 ஸ்கொயர் என்ன வரும், 9. சரியா? 3 × 3 9. அதே மாதிரி 7 ஸ்கொயர் 49. ஸோ யூனிட் டிஜிட் இஸ் 9. ஸோ இது வந்து 9ல் வரும். அதே மாதிரி இப்போ 4th ஒன் எடுத்தீங்க, 6th ஒன் எடுத்திங்கன்னா 4 4 × 4 16, 6 × 6 36. ஸோ யூனிட் டிஜிட் இஸ் 6 தான் வரும். 5 எடுத்திங்கன்னா 5 × 5 25. யூனிட் டிஜிட் 5 தான் வரும். ஓகேவா? இதுதான் உங்களுக்கு தெரியணும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் த யூனிட் டிஜிட் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், 9801. அப்போ லாஸ்ட்டில் யூனிட் டிஜிட் என்ன இருக்குது, 1 இருக்குது. அப்போனா இதனுடைய ஒன்ஸ் டிஜிட் என்னவாக இருக்கலாம், 1ஆகவும் இருக்கலாம் 9ஆகவும் இருக்கலாம். ரெண்டில் ஏதோ ஒன்று அதில் இந்த இடத்துல ரூட் எடுக்கும்போது இருந்தால் தான் நம்மளுக்கு ஆன்சர் வரும். ஸோ இந்த ஒன்ஸ் டிஜிட் மேபி ஒன்ஸ் டிஜிட் மேபி 1 அல்லது 9, ரெண்டில் எதானாலும் இருக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி இந்த சம்முக்கு பாருங்கள், லாஸ்ட்டில் என்ன இருக்குது, 6 இருக்குது. அப்போ 6ல் வரணும் யூனிட் டிஜிட் அப்படின்னா அது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4ஆகவும் இருக்கணும் அல்லது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. இது ரெண்டில் எதானாலும் இருக்கலாம். சரியா? அதேமாதிரி அடுத்ததுலேயும் இங்கேயும் 1 தான் இருக்குது யூனிட் டிஜிட். ஸோ சேம் திங், ஃபஸ்ட்டு சம் மாதிரியும் 1ஆக இருக்கலாம் அல்லது 9ஆக இருக்கலாம். லாஸ்ட் ஒன் பாருங்கள், 5ல் முடியுது. அப்போது 5 ஸ்கொயர்டு போட்டு 5 தான் யூனிட் டிஜிட் வரும். ஸோ இதுக்கு வந்து 5 மட்டும்தான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி யூனிட் ஒன்ஸ் டிஜிட்டோட வேல்யூஸ் கேட்டாங்கன்னா ஏற்கனவே 5.1லேயே இந்த கான்செப்ட் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதே கான்செப்டை யூஸ் பண்ணி இங்கேயும் நம்ம யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கலாம். அது அங்கே வந்து ஸ்கொயர் பண்ணும்போது என்ன வரும், ஒன்ஸ் டிஜிட். இங்கே ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது என்ன வரும். பட் கான்செப்ட் இது தான். ஓகேவா? ஸோ 1ல் முடியுதுன்னா ஒன்று அது 1ஆக இருக்கும், அப்படி இல்லைன்னா 9ஆக இருக்கும். ரெண்டில் ஏதோ ஒரு வேல்யூ இருக்க போய் தான் நம்மளுக்கு 1 வந்திருக்கு. 6க்கு 4 ஆர் 6, 5க்கு 5. ஓகேவா? இதே மாதிரி இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது செகண்ட் சம் பாருங்கள். வித்தவுட் டூயிங் எனி கால்குலேஷன், எந்த கால்குலேஷனும் நீ பண்ணாத, ஃபைண்ட் த நம்பர்ஸ் விச் ஆர் ஷுவர்லி நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இது வந்து எப்படி நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு இது சொல்கிறேன், அதுதான் கொஷின். ஓகேவா? இப்போ இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் 1, சரியா, 1ல் 4ல் 9ல் 6ல் 5ல் இதுக்கு தான் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கும். ஏற்கனவே நம்ம அதில் பார்த்துருக்கோம். 1 2 3 வராது. 4 5 6 9 இதுதான் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுக்கும். சரியா? இந்த தவிர்த்துற நம்பர்கள் நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ 2 சொல்லலாம், 3 சொல்லலாம், 4 5 6 இருக்குது, 7 8. ஓகேவா? இது எல்லாமே என்னதுமா, நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். சரியா? நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த நம்பர்ஸில் அது வந்து எண்ட் ஆச்சுன்னா அது வந்து நாட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம் பாருங்க, 153 3ல் எண்ட் ஆகுது. ஒன்ஸ் டிஜிட் எவ்வளவு, 3. ஸோ இது நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஏன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருந்தால் 3ல் எண்ட் ஆகாது. நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பிகாஸ் இட்ஸ் ends with 3ல் எண்ட் ஆகுது. 3ல் எண்ட் ஆகுனா அது நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அப்போது 7ல் எண்ட் ஆச்சுன்னா பாருங்கள், நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான், ends with 7. ஸோ நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். அடுத்தது 8
8 என்னது தான், நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். ஸோ ends with 8. 8ல் எண்ட் ஆகுதுனால இதுவும் நாட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர். இங்கே பாருங்கள் லாஸ்ட் ஒன் 1ல் எண்ட் ஆகுச்சு அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். மேபி 1ஆக இருக்கலாம் அல்லது 9ஆக இருக்கலாம். ஸோ இது வந்து மேபி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் தான். மேபி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் பிகாஸ் இது ends with 1ங்கிறதுனால அந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்து எப்படி இருக்கலாம், 1ஆவோ 9ஆவோ இருக்கலாம். சரியா? ஸோ இதுதான் செகண்ட் சம். அடுத்து தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம்